ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பேர் சர்வா. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் சேனல் அண்ட் ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ. இதுதான் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது ஃபஸ்ட் டைம் போடுறதுனால. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களில் நானும் ஒருத்தின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த, என்னை சுற்றி முற்றி தெரிஞ்ச இருக்கிற விஷயத்த தான் நான் உங்களுக்கு ரொம்ப காட்ட போகிறேன். ரொம்பலாம் மொக்கெல்லாம் போகிற மாதிரிலாம் இருக்காது. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய விலாகில் வந்து டெய்லியும் உங்களுக்கு டெய்லி விலாக்ஸ் இருக்கும், ட்ராவல் இருக்கும், அண்ட் எஜுகேஷன் பற்றியும் இருக்கும், அண்ட் ஃபினான்ஷியல் பற்றியும் இருக்கும், அண்ட் குக்கிங் பற்றியும் இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி கார்த்திகை தீபம் நம்ம வீட்டில் பூஜை பண்ணுறோம். ஸோ அதை பற்றி உங்களுக்கு நான் ஒரு சின்னதாக ஷார்ட்டாக விலாகாக போடுறேன். ஸோ கண்டினியூ பண்ணலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சாமி கும்பிட்டாச்சு. அடுத்தது என்ன? சாப்பாடு தானே. நம்மளுக்குலாம் அது தானே இப்போ முக்கியம். அதுக்காக தானே இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு அதை தான் சாப்பிட்றது தான் போகிறேன். ஸோ அது சின்னதாக உங்களுக்கு வீடியோவாக போட போகிறேன். அதோட ரெசிபி வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை போடுறேன். வாங்க, இன்றைக்கி நம்ம வீட்டில் கார்த்திகை தீபம் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்வீட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். அதிரசம். இது வந்து சுயம் செய்வோம் இல்லையா, அதே மாதிரி தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதோட ரெசிபி நான் அடுத்த விலாகில் போடுறேன். அதுலேயே இது வந்து ஸ்வீட் கார போண்டா, உளுந்த வடை, ரைஸு, சாம்பார் அண்ட் வெஜிடபிள் ரைஸு, வாழைக்காய் பொரியல், அவரைக்காய் பொரியல், பாயாசம். இன்றைக்கி இதுதான் நம்ம வீட்டில் ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்ன்றது கமெண்ட் பண்ணுங்கள். கார்த்திகை தீபம் ஏற்ற போகிறேன். ஸோ தீபத்தை ஏற்றிக்கிட்டே ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சிவனும் பார்வதியும் கைலாயத்தில் இருக்கும்போது பிரிங்கு முனிவர் வருவார். வந்தவர் சிவனை மட்டும் வணங்கிட்டு சென்று விடுவாங்க. இதனால் கோபமடைந்த பார்வதி தேவி பூலோகத்தில் வால்மீகி ஆசிரமம் போகிறாங்க. அங்கே வால்மீகி முனிவரை சந்திக்கிறாங்க. முனிவர்கிட்ட நான் சிவனில் பாதியாக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்குறாங்க. அதற்கு முனிவர் தீபாவளி அமாவாசை நாளிலிருந்து 21 நாட்கள் கேதார கௌரி விரதம் இருந்தால் நீங்கள் சிவனின் பாதி ஆகலாம் என சொல்ல, பார்வதி தேவியும் அந்த விரதத்தை சிவனே செய்து ஈசனின் பாதியாகி அடைந்து சிவனின் இடதுபுறம் அமர்ந்து அர்த்தநாரீஸ்வரர் என அழைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டு வருகிறார். இந்த ஸ்டோரி நான் இப்போது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா தீபாவளியில் இந்த விரதத்தை தான் இருந்து நம்ம கும்பிடுறோம். கன்னி பெண்கள் நல்ல கணவர் வேணும் அப்படின்ட்டும், சுமங்கலி பெண்கள் கணவரோட இணை பிரியாமல் இருக்கணும் அப்படின்ட்டும் இந்த பூஜையை, இந்த விரதத்தை செஞ்சுட்டு வரோம். வெத்தலை, பாக்கு, பழம், நெய்வேத்தியம், நோம்பு கயிறு வச்சு சாமி கும்பிட்றோம். இதுதான் நம்ம எல்லோரும் வழக்கப்படி கும்பிட்றது. ஸோ இந்த பிஸியான லைஃப்பில் 21 நாட்களா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. பட் இப்போ இருக்கிற பிஸி லைஃப்பில் யாரும் அவ்வளோ செய்ய மாட்டாங்க. 3 நாள் தான் செய்வாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், அவங்க குடும்ப வழக்கப்படி இந்த விரதம் மாறத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வீட்டு பெரியவங்களை கேட்டு செஞ்சால் நல்லதுன்னு என்னோட கருத்து. இந்த நோன்பு வந்து நாங்கள் பெரிய தீபாவளிக்கு எடுக்கணும். பட் அப்போ சில பல காரணத்தினால நம்மளால் எடுக்க முடியல. அதனால இப்போது நாங்கள் திருவண்ணாமலையில் அர்த்தநாரீஸ்வரர் காட்சி அளிப்பார் இல்லையா சிவன், அதனால தான் இன்றைக்கி நோன்பு எடுத்து செஞ்சுருக்கோம். ஸோ அண்டு இதோடு நான் இன்றைக்கி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு. அண்ட் தேங்க்யூ வெரி மச். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள். அது வரைக்கும் பி ஹாப்பி, பி சேஃப். பாய் பாய்.